ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் அஜித். வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம கிரிப்டோவில் இருக்கக்கூடிய ஐடியோ லான்ச்பேட் ப்ராஜெக்ட்ஸை டயர் வைஸ் லிஸ்ட் பண்ணி ரேங்க் பண்ண போகிறோம். இது 100x பண்ணுமா, 50x பண்ணுமா, 5x பண்ணுமா, இல்லை நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுமா அப்படிங்கிற பற்றின என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே பேஸ்ட் ஆன் தேர் ப்ராஜெக்ட் குவாலிட்டி அண்ட் அந்த ப்ராஜெக்டோட இப்போ இருக்க மார்க்கெட் கேப், புல்ரனில் எவ்வளோ அட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மெயினாக இப்போ இருக்க நிறைய லான்ச்பேட் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏஐலையுமே இருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஐடியோ லான்ச்பேட்டோட சீசன் இப்போ கொஞ்சம் டவுனில் இருக்கனால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நல்ல பாட்டம் ப்ரைஸில் இருக்கனால இப்போது இதை பற்றி கவர் பண்ணால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. வித்தவுட் ஃபர்தர் டூ, லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ், ரைட் அவே. 20 லான்ச்பேட் காயின்ஸ் இருக்குது நம்ம லிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோட லென்த் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஆல் காயின்ஸும் கட்டாயம் இந்த லிஸ்ட்டில் இருக்க போது, அதனால் டைம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ இது எல்லாமே என்னோட ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் நான் ரேங்க் பண்ணுறேன். இது எதுவுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிறது ChainGPT. லிஸ்ட்டில் மட்டும் இல்லை, ஐடியோ லான்ச்பேட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பிளேஸில் இப்போ ChainGPT இருக்குது. இது கீழே வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், இவங்க இன்குபேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. காயின்கேக்குள்ளே லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 cents வரைக்கும் லோவாக போயிட்டு அங்கேருந்து 50 cents வரைக்கும் போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு 12 centஸில் ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்குது. இது ஒரு லான்ச்பேட் ப்ராஜெக்ட் தாண்டி இவங்க ஏஐயில் அதிகமாக இருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இன்குபேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபியூச்சரில் பினான்ஸ் லிஸ்டிங்கும் வரும் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பம்ப் ஆகி மேலே போன மாதிரி சார்ட் இருந்தாலுமே கூட அன்லாக் ஆக வேண்டிய சப்ளை இருந்தனால ப்ரைஸ் ஓரளவுக்கு தான் மேலே போச்சு. பட் இதுக்கு மேலே சப்ளை பெருசாக அன்லாக் ஆக வேண்டியது இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துலேருந்து பெரிய டைல்யூஷன் சப்ளையில் நடக்க போகிறதில்லை அப்படிங்கிறனால, அண்ட் ஆல்சோ பினான்ஸ் லிஸ்டிங் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால 30xல நான் போடுறேன். பட் திஸ் குட் ஈவன் டு 50x 100x எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா பினான்ஸ்லாம் லிஸ்ட் ஆச்சுட்டானா 100x கூட பண்ணோம் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிறது ஏஐ டெக். பார்த்தீங்கன்னா ChainGPTயோட இன்குபேஷனில் வந்த ப்ராஜெக்ட் தான். இவங்க லான்ச் பேடை தாண்டி இவங்க ஏஐயில் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இந்த ப்ராஜெக்டோட டீம். ஏன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸிங்லேருந்து மார்க்கெட் கேப்லேருந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் ஆனது இந்த ஏஐ டெக்கானது பண்ணிச்சு. லிட்ரலாக 1 சென்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 சென்ட்ஸ்லாம் வரைக்கும் போயிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஃபுல்லி டைலூட்டட் வேல்யூவேஷன் படி ChainGPTயோட வேல்யூவேஷன் விடவும் இது அதிகமாக இருக்குது. சில பேர் ChainGPT விடவும் இதை நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. பினான்ஸில் ChainGPT லிஸ்ட் ஆகலான்னு கூட இது லிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறாங்க. பட் பர்சனலி இது எல்லாமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நினைக்கிறது தானே. ஸோ அதனால் நான் பர்சனலி ChainGPT விடவும் இது மேபி ஒரு 10-20x பண்ணோம் நம்புகிறேன். மேபி ChainGPT விடவும் ஓவர் பர்ஃபார்ம் பண்ணலாம். இது மட்டும் பினான்ஸில் லிஸ்ட் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டாவ் மேக்கர் இருக்குது. போன புல்ரனோட லான்ச் பேட் கிங் மேக்கராக டாவ் மேக்கர் தான் இருந்தது. பட் இந்த வாட்டி இந்த சீசனில் அவங்களுக்கு பெருசாக அமையலை போல். ஹார்ட்2 அப்படிங்கிற ஒரு டாவ் மேக்கர் பின்னாடி இருந்தார். அவர் விட்டு ஏப் டெர்மினல் ஃபவுண்ட் பண்ண போயிருந்தார். லேட்டராக டாவ் மேக்கர் ரொம்ப வேர்ஸ்டான பர்ஃபார்மன்ஸ். எனக்கு டாவ் மேக்கர் பெருசாக கம்பேக் கொடுக்கும் அப்படின்னு தோணலை. இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் மேபி ஒரு 10x பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப டாவ் மேக்கர் ரிஸ்கியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் நம்புகிறேன். நான் பர்சனலாக அதை அவாய்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூல்ஸ். இதுவுமே போன புல் ரனில் ஒரு லான்ச் பேட் ப்ராஜெக்ட் தான். இவங்களோட காயின் பார்த்தீங்கன்னா ஹேக் கூட ஆயிருக்கு. இப்போ புது கான்ட்ராக்டில் தான் இந்த காயின் ரன் ஆகுது. அதனால தான் பழைய ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத காட்டல. இப்போதைக்கு 7 மில்லியனில் இருக்குது. ஸ்டில் எனக்கு பூல்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் சைடுமே நான் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு பெரிய லெவலில் டிடிலாம் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸ்டில் இதோட மார்க்கெட் கேப் வச்சு இதெல்லாம் ஒரு 10x கூட பண்ணலாம். பட் நான் பர்சனலாக அவாய்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் மார்க்கெட் கேப்காக மேபி ஐடியோ சீசன் நல்லா போச்சுன்னா பூல்ஸ் கேன் டூ 10x, மேபி ஈவன் மோர் தென் தட். நெக்ஸ்ட் டெக்ஸ்டெக் இந்த வாட்டி புல்ரனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நிறைய டாக்ஸ் ஆனது டெக்ஸ்டெக் சுற்றி இருக்குது. பார்த்தீங்கன்னா ChainGPTயோட இன்குபேஷன் ப்ராஜெக்ட் தான். இவங்களும் ஏஐயில் அதிகமாக இருக்காங்க லான்ச் பேடை தாண்டி. இப்போதைக்கு ஒரு $14 மில்லியன் வேல்யூவேஷனில் இருக்குது. இவங்களோட வெப்சைட் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இந்த ஏஐ பேஸ்டான டூல்ஸ், வேல்ஸ் வேலெட்டை ட்ராக் பண்ணுறது, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20,000 டோக்கன் ஸ்டேக் பண்ண உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ வேலெட் அனலைசர், அப்புறம் டாப் கிரிப்டோ ட்ரேடர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் ஹைப் ட்ராக்கரு, அது இதுன்னு நிறைய விஷயங்கள் எக்ஸ்க்ளூசிவாக எங்களோட டோக்கன் ஸ்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு இதெல்லாம் யூட்டிலிட்டியாக கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஐடியோஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் இந்த விஷயம் தான். அண்ட் 100K
1 லட்சம் டோக்கன் ஸ்டேக் பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ ட்ரெண்ட் வரப்போ இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. போன இயர் எண்டில் தான் இந்த ப்ராஜெக்டே வந்தது. பட் இப்போது பெருசாக ப்ரைஸ் அப்படிங்கிற ரியாக்டே ஆகலை ரீசன்ட் பம்பில். அது கொஞ்சம் வியர்டாக வந்து இருக்குது. அண்ட் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ChatGPTயோட இன்குபேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பயங்கரமாக போச்சு. ஆனால் இதுக்கு அதுவும் ஒரு ஃபேவரபுளான ஒரு பாயிண்ட்டாக வந்து அமையும். மேபி அதனால் நான் இங்கேருந்து ஒரு 20x அப்படிங்கிறது கொடுக்குறேன். பட் 10x தான் பண்ணவும் பாசிபிள் இருக்குது. பட் ஸ்டில் வி வில் கிவ் இட் 20x. இது கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருப்பேன். இப்போ ரீசெண்டான பம்பில் பெருசாக ரியாக்டே பண்ணல. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக தான் வந்து இருக்குது பார்க்கப்போ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் நெட்வொர்க். இப்போ இருக்கும் இவங்களோட கான்ட்ராக்ட்ஸ்லாம் ஒரு சில வாட்டி ஹேக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட செத்து போச்சு அவ்வளோதான் இது அப்படின்னும் போது அண்டர்டேக்கர் மாதிரி டக்குன்னு எழுந்து உட்காந்தவன் தான் இந்த பெய்ட் நெட்வொர்க். ஒரு சென்ட்லாம் அந்த மாதிரி இருந்து டக்குன்னு வந்து ஒரு 30 சென்ட்லாம் வந்து போச்சு. இப்போ அகெயின் ஒரு 4 சென்ட்டுக்கே அகெயின் வந்துருச்சு. ஏன்னா ஒரு ரிவைவல் மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் டக்குன்னு பண்ண ஆரம்பித்தாங்க பெய்ட் நெட்வொர்க் சைட்லேருந்து. பட் பெருசாக லான்ச் பேடில் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இவங்க இந்த சீசன் ஐடியோ சீசனில் கொண்டு வரல. ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூடாக வந்து போயிட்டு இப்போ மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. பேஸ்ட் ஆன் இப்போ இருக்க மார்க்கெட் கேப் வேல்யூவேஷன் திஸ் குட் டூ 10x ஆர் ஈவன் ஒரு 20x கூட பண்ணலாம். பட் எனக்கு பெருசாக பெய்ட் நெட்வொர்க் அவங்க பண்ணுறதுல விருப்பம் இல்லை. அவாய்ட் தான் நான் பண்ணுவேன். மேபி ஃபார் த கல்ச்சர் ஒரு 5x அப்படிங்கிறத வந்து கொடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் கேப் கம்மியாக இருக்கனால ஏதாவது வந்து பண்ணாங்கன்னா புல்ரனில் பெரிய இதுவே ஒன்றுமே பண்ணாதது ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணி ஸ்பெக்குலேட் பண்ணி ஈஸியாக ஒரு 20x அப்படிலாம் மூவ் பண்ணி விட்டுருவாங்க. பட் பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் குவாலிட்டி நான் 5x தான் கொடுப்பேன். மேபி இது 10x 20x கூட வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ப்ரௌசர். எக்ஸ்க்ளூசிவான லான்ச் பேட் கிடையாது. பேருக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு ப்ரௌசர் ப்ராஜெக்ட் தான். பட் இவங்க நிறைய இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வந்தோன்னா இதோட காம்படிட்டர்ஸ் ஆப்வியஸாக பிரேவ் ப்ரௌசர், குரோமு, ஒப்ரா மினி. கிரிப்டோவில் இந்த ப்ரௌசர் பேஸ்டான ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ஃபியூ தான். மேபி விரல் விட்டேன்னிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 ப்ராஜெக்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரேவோட ஒரு நல்ல காம்படிட்டராக இந்த கார்பன் வந்து இருக்குது. சின்ன வயசில் நானே கார்பன் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தமிழ் ராக்கர்ஸில் படம் டவுன்லோட் பண்ணுறதுக்கெலாம். அண்ட் இந்த புல்ரனில் தான் வந்த புதுசில் நிறைய பேர் பேசி இனிஷியல் ப்ரைஸே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. லேட்டராக நிறைய சப்ளை அன்லாக் ஆனனால ப்ரைஸ் நல்லாவே டைல்யூட் ஆகி இப்போ கிட்டத்தட்ட ஆல் டைம் லோ பக்கத்தில் தான் வந்திருக்கான். 7 மில்லியன் மார்க்கெட் கேப் ஃபுல்லி டைல்யூட்டட் 12 மில்லியன் தான். எல்லாம் மீம் பின்னாடி போய் ஒரு செல்ஃபி டாகே 40-50 மில்லியன் இருக்கும்போது ஒரு கிகா அப்படிங்கிறதெல்லாம் 500 மில்லியன் இருக்கும்போது இது நல்ல ஒரு யூட்டிலிட்டி இருக்க ப்ராஜெக்ட். ஸோ இவங்களோட லான்ச் பேடு பெருசாக இப்போ வரைக்கும் போல். பட் இவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது. அண்ட் நல்ல ஹைப்பில் இருந்த ப்ராஜெக்ட்ஸை இவங்க லான்ச் பேடில் கொண்டு வந்தாங்க. ஸோ மேபி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இந்த மார்க்கெட் கேப் அண்ட் ஆல்சோ பிரேவ் ப்ரௌசரோட காம்படிட்டராக வரலாம் அப்படிங்கிறதுக்காக 50-100x வந்து கொடுக்குறேன். 100x அப்படிங்கிறது வெரி பாசிபிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் மார்க்கெட் கேப். இது எல்லாமே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேமிஃபை. போன புல்ரனில் இந்த கேமிஃபை ப்ராஜெக்ட்ஸ் பயங்கரமாக போச்சு. நிறைய கேம்ஸ் இந்த கேமிஃபை ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்கா ஃபவுண்ட்ரி ரெட் கைட்டோட சப் ப்ராஜெக்டாக தான் வந்தது ஒரு கேமிங்கான லான்ச் பேடாக. பட் கேமிங்கோட ஹைப்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $300 வந்து போயிருந்தேன். ஃப்ரம் $2 $300 இந்த காயின் கேக்குள்ள லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு $20 இருந்தது. அங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா $250 போயிட்டு கிட்டத்தட்ட இந்த புல்ரனோட இது பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா $2க்கும் கீழே போனால் இப்போ $3 இருக்கான். பட் இப்போ இருக்க இதோட மார்க்கெட் கேப் வச்சு பார்க்கும்போது அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு சப் ப்ராஜெக்டாக தானே வந்தது. போல்கா ஃபவுண்ட்ரி 2 மில்லியனில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது பெருசாக இது வந்து போகணும்னு எனக்கு தோணலை. பேஸ்ட் ஆன் இந்த மார்க்கெட் கேப் நான் மேபி அவாய்ட் பண்ணுவேன். பட் கேமிஃபைன்னு கேம் பேரே இருக்கனால கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் நல்லா போகும் நான் வந்து நம்புறனால மேபி ஒரு 5-10x போகும். நான் இது வந்து பெய்ட் நெட்வொர்க் பக்கத்தில் போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபோமோ புல். இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு பெட்டு. ஏன்னா இதோட மார்க்கெட் கேப் டோட்டலே வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் கம்மி. பட் இந்த மாதிரி இருக்க ப்ராஜெக்ட்ஸ் தான் 100x 1000x பண்ணும். மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போச்சுன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகலைன்னா மொத்தமாக வந்து 0க்கு போகும். ஸோ இதிலலாம் ஒரு $5 $10 போட்டு விட்டுனா மேபி நல்லா போகலாம். இவன் ட்விட்டர்லேயும் நல்லா ஆக்டிவாக இருக்கான். இவன் பேசிக்காக என்னன்னா மீம் காயின்கான ஒரு லான்ச் பேடாக வந்து செயல்படுறான். இவன் அதுவும் இல்லாமல் இந்த என்ஜின் ஸ்டார்டர் லான்ச் பேட் இருக்குது இல்லையா, அதோட ஒரு இன்குபேஷனில் வந்து ஒரு சிஸ்டர் லான்ச் பேட் மாதிரி வந்து சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்து வந்தான். இனிஷியலாக ஓரளவுக்காக மார்க்கெட் கேப் அட்டைன் பண்ணிச்சு. வந்தப்பவே ஒரு கிரிப்டோவில் ஒரு பியர் சைக்கிள் மாதிரி தான் போச்சு. அந்த ஏஐ ட்ரெண்ட்லாம் அப்புறம் டம்ப் ஆச்சுல மார்க்கெட், அப்போ தான் வந்தது. ஸோ இதோட மார்க்கெட் கேப்லாம் பேஸ் பண்ணி திஸ் கேன் ஈவன் டூ ஈஸிலி 100x. ஏன்னா 100x பண்ணாலே இந்த இடத்துல இருந்து ஒரு 30-40 மில்லியன் தான் மார்க்கெட் கேப் பண்ணது வந்து வரும். பட் ஸ்டில் இது எந்த அளவுக்கு போகும் தெரியல. மீமோட லான்ச் பேடாக இருக்குது. இப்போ வரைக்கும் ரொம்ப மார்க்கெட் கேப் கம்மியாக இருக்கனால 100x வெரி பாசிபிள்.
நம்ம வேணும்னா ஒரு 50x கொடுப்போம். ஒரு ரொம்ப இது எதுவுமே பண்ணலன்னா கூட சும்மா புல் ரனில் இவன் சும்மா ஆக்டிவாக இருந்தாலே ஒரு 10x 20x 30xலாம் அசால்ட்டாக பண்ணோம். ஸ்டில் ஒரு 50x நம்ம இப்போ வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு அவலாஞ்சி கண்டிப்பாக இந்த புல் ரனில் ஒரு நல்ல இது வந்து அவலாஞ்சில் இருக்கக்கூடிய லான்ச் பேடு. அவலாஞ்சி அகெயின் இந்த சொலோனா மாதிரி அகெயின் பயங்கரமாக ஒரு புல்லிஷ் மூமெண்டம் கொடுப்பான் நான் நம்புகிறேன். இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயுமே அவலாஞ்சி அப்படி வந்து பண்ணால், ஏன்னா நிறைய கேமிங்லலாம் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அவலாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 35 ஃபுல்லி டைல்யூட்டட் மார்க்கெட் கேப் 13 மில்லியனாக வந்து இருக்குது. பெருசாக இவங்க லான்ச் பேட்லேருந்து அந்த அளவுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து தானே இப்போ வரைக்கும் தெரியல. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து இல்லை. போன புல் ரனில் கிட்டத்தட்ட $1 கீழே இருந்து ஒரு $20 வரைக்கும் கூட வந்து போயிருந்தது. இப்போது இந்த புல் ரனோட பாட்டமாக வந்து பார்த்திங்கன்னா 15 சென்ட்லாம் போயிருந்தான். இப்போ 35 சென்ட்ஸில் இருக்கான். எனக்கு பெருசாக அவலாஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு விருப்பம் இல்லை. மேபி நீங்கள் வேணும்னா ஒரு 5x 10x வந்து பண்ண வாய்ப்பு இருக்குது. அவலாஞ்ச் பயங்கரமாக போச்சுன்னா ஒரு 10x வெரி பாசிபிள். வேணும்னா இதை நீங்கள் அவாய்ட் கூட வந்து பண்ணிடலாம். ஜஸ்ட் ஃபார் சேக் ஒரு 10x கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டியூக்குபேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிவைவல் டியூக்குபேட் கிட்டேருந்து இருந்தது. கிட்டத்தட்ட 2022 0.0013 அந்த மாதிரி 0.000 போயிருக்கான். லேட்டரான ஒரு 12 சென்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் கைஸ். மேபி ஒரு ஃபோமோபுல்லோ இல்லை இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ப்ரைஸஸ் மொத்தமாக டம்ப் ஆயிடுச்சு சோலி முடிஞ்சுன்னு நினைக்கிற ப்ராடக்ட் இந்த மாதிரி ரிவைவல் கொடுத்ததுன்னா ஒரு $5 நம்மளுக்கு ஒரு $1000 மேலெலாம் கூட வந்து மாறும். ஸோ இவ்வளோ தான் இதிலலாம் ரிஸ்க் எடுக்கணும், ரொம்ப ரிஸ்கியான பெட்ஸில். டியூக்குபேட் இந்த இடத்துலேருந்து மேபி ஒரு 10x பண்ணலாம், ஒரு 5x பண்ணலாம். பட் ஆல்ரெடி நல்ல வேல்யூஷன் ரீச் ஆனனால ஐ வில் கிவ் இட் 5x. மேபி நல்லாவும் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம் அவன் கொண்டு வர ப்ராடக்ட்ஸ் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அலெக்ஸ் பெக்கர் இந்த புல்ரனோட டாப் யூடியூபராக அவரு தான் வந்து இருக்கார். அவரோட ப்ராஜெக்ட் நியோ டோக்கியோ பற்றி நிறைய பேர் பேசியிருக்கவே மாட்டாங்க. மேபி அலெக்ஸ் பெக்கர் இங்கே அங்கே, அப்புறம் எலியோட் ரைட்ஸும் இங்கே அங்கன்னு பேசியிருப்பாங்க. அவர் பேசும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பெருசாக அதில் ஏதோ மூமெண்டம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பார். மேபி இந்த வீடியோவோட ஒரு பிக் ஃபைண்டாக இந்த நியோ டோக்கியோ இருக்கலாம், இல்லைனா இது 0க்கும் போகலாம். இப்போதைக்கு ரொம்ப 8 மில்லியன் மார்க்கெட் கேப்பில் தான் இருக்குது. இது கேமிங்கான ஒரு லான்ச் பேட். அந்த கேமிங் சுற்றி நிறைய விஷயங்கள் இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ட்விட்டர்லேயும் ரொம்ப ஆக்டிவாக வந்துருக்கு. இவங்ககிட்ட நல்ல ஆப்வியஸாக காசு இருக்குது, நம்பர் 1 இன்ஃப்ளூயன்சரெல்லாம் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதனாலே இது வந்து ஈஸியாக ஒரு 100x கூட வந்து புல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரிஸ்கியான பெட். மேபி அட்லீஸ்ட் ஒரு இங்கேருந்து ஒரு 5-10x ஆகுது எதுவுமே நடக்கலன்னா கூட வந்து போகும். அலெக்ஸ் பெக்கர் இருக்கனால ஐ வில் கிவ் இட் 100x ப்ளஸ். ஏன்னா மார்க்கெட் கேப்பும் ரொம்ப குறைவு. கேமிங் ட்ரெண்ட் வந்து இவங்கெல்லாம் ஷில் பண்ணாங்கன்னா இந்த இடத்துலேருந்து கிகா பம்ப் ஆனதாகும். 2023 வந்துருச்சு. ஒரு பெரிய ஒரு ஸ்பெகுலேஷன் பேஸ்ட் அலெக்ஸ் பெக்கர் எப்பயோ பேசினனால நினைக்கிறேன் ஒரு நல்ல பம்ப் ஆனது போன இயர் எண்டில் கொடுத்துச்சு. லேட்டரான் மொத்தம் டம்ப் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட இதில் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா சுயிபேட் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாக ஒரு 2 சென்ட்லேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8x அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மில்லியன் 9 மில்லியன் தான் எஃப்டிவி வந்து இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து பெருசாக ஒவ்வொரு செயினுக்கும் ஒவ்வொரு லான்ச் பேட் இருக்கணும் அப்படிங்கிறத நான் நம்பலை. அண்ட் ஆல்சோ சுயிபேட் பெருசாக என்ன ப்ராடக்ட் கொண்டு வந்தேன்னு தெரியல. பேஸ்ட் ஆன் ஸ்பெகுலேஷன் அண்ட் சுயோட ஹைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா 10x பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அந்த பம்பியும் வந்து ஹோல்டப் பண்ணுது. ஸ்டில் ஒரு குறவான மார்க்கெட் கேப்பில் இருக்கனால மேபி ஒரு 5 to 10x கூட ஈஸியாக போகலாம். சுயி கூட சேர்ந்து பம்ப் ஆகலாம். அதுக்காக தான் இந்த அவலான்ச்சும் சுயும் கொடுத்துருக்கேனே தவிர அதை தாண்டி பெருசாக இது லான்ச் பேடாக பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணணும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அண்ட் போன புல்ரனில் ப்ளூஸில்லா சைட்லேருந்து வந்தது தான் இந்த பிஎஸ்சி பேட் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். இது கீழே கிட்டத்தட்ட ஒரு 20 லான்ச் பேட் லான்ச் பண்ணிட்டாங்க. இது ரிவைவல் கொடுக்குமா அண்ட் இப்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிஎஸ்சி பேட் பிலோ 4 மில்லியன் மார்க்கெட் கேப் இருக்குது. ப்ளூஸில்லா நிறைய லான்ச் பேட்ஸ் வந்து லான்ச் பண்ணனால இவங்க மேலே இருக்க ரெப்புடேஷன் நம்பிக்கையே வந்து போயிருச்சு. போன புல்ரன்லலாம் $2-3 அசால்ட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்திருந்தான். இந்த ரீசெண்டாக இந்த 2022 வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரியாக்ஷனே இல்லை சாட்டில். அந்த 2023 ஜான்வரி பம்ப்லேயுமே பார்த்திங்கன்னா 8 சென்ட்லேருந்து ஒரு 5x பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பெருசாக சாட்டில் ரியாக்ஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மேபி இங்கே இருக்க மார்க்கெட் கேப் ரொம்ப குறவாக இருக்கனால ப்ளூஸில் ஏதாவது கேமிங்கு அது இதுன்னு மற்ற லான்ச் பேட்ஸில் வர ப்ராடக்ட்லாம் போட்டாங்கன்னா ஈஸியாக இங்கேருந்து ஒரு 10x அப்படிங்கிற பாசிபிள் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். 20x கூட வெரி பாசிபிள் மார்க்கெட் கேப்னால. பட் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு தெரியல. அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு 10x ரொம்ப பாசிபிள். ரெட் கைட்டும் அதே மாதிரி தான். ரெட் கைட்டும் ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்காங்க. ஐஸ்டி அப்படிங்கிற ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டும் இது பின்னாடி தான் இருக்குது. இவங்களோட தான் அந்த ஐஸ்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபண்ட்ஸும் இவங்ககிட்ட இருக்குது. பட் இந்த புல்ரன் ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு போல்கா ஃபவுண்ட்ரி வந்து ரெட் கைட்டாக மாற்றினாங்க. ரெட் கைட்டை வந்து ஃபயர் பேர்டாக மாற்றி மறுபடியும் ரெட் கைட்டாகவே அதை வந்து மாற்றிட்டாங்க.
ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் போன புல்ரனில் ஒரு நல்ல நான் தான் சொன்னேன் இல்லையா, நிறைய கேம்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க, பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு $2 இருந்தது, இப்போ 2 சென்ட்டில் வந்து இருக்குது. லிட்ரலாக இந்த புல்ரனில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அங்கே இங்கேன்னு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. 6 சென்ட்டில் இருந்து ஒரு 20 சென்ட்லாம் போயிருக்கு, இப்போ மொத்தமாக டம்ப் ஆகிட்டு இருக்குது. பட் பேஸ்டான இந்த மார்க்கெட் கேப் அட்லீஸ்ட் ஒரு 10x அது ஈஸியாக வந்து பண்ணோம். இவங்க ரிவைவல்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரு 30x 40x அசால்ட்டாக வந்து பண்ணோம். இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நான் ஹைலி ரிஸ்கிலாம் வந்து சொல்கிறேன் பார்த்தீங்களா. கார்பன் ப்ரௌசர் ஓரளவுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணோம். இந்த நியோ டோக்கியோ, இந்த பிஎஸ்சி பேடு, ரெட் கைட்லலாம் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் போட்டுக்கலாம். மேபி ரிவைவ் ஆச்சுன்னா பெரிய அளவில் ரிவைவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்லிப்ஸ் இந்த பர்டிகுலர் புல்ரனில் தான் வந்துச்சு. இப்போ இதோட மார்க்கெட் கேப் 1.5 மில்லியன். பட் ஆனால் இவனுக்கு நல்ல நெட்வொர்க் வந்திருக்கு. ஏத்தரோட நோட்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தான். ஓரளவு டீசெண்டான புது ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் கொண்டு வந்திருந்தான். பினான்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸே கூட வந்து இப்போது ஃபுல்லி டைலூட்டட் 7 மில்லியனுக்கு குறவாக வந்துருக்குது. இந்த புல்ரனில் வந்தனால இவனுக்கு அன்டாப்டு பொட்டன்ஷியல் நிறைய இருக்குது. மேபி நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் ரொம்ப ரிஸ்கி பெட் நான் வந்து நம்புகிறேன். ஒரு 10x அப்படிங்கிற ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணோம். ஐ வில் கிவ் இட் 20x. பட் லான்ச்பேட் ட்ரெண்ட் அந்தளவுக்கு கிக்கின் ஆனால் 20x ஈஸியாக பாசிபிள். பட் ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் ஸ்டார்டர் போன புல்ரனில் ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தது. இப்போவுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் என்ஜின் ஸ்டார்டர் சைட்லேருந்து வந்துகிட்டே இருக்குது. ஐடியோ ரொம்ப பீப்புளுக்கு அக்சசிபிளாக வந்தாயிருச்சு. ஐடியோ தாண்டி பெருசாக இவங்க எதுவுமே பண்ணலை. அண்ட் என்ஜின் செயினுமே வந்து பார்த்திங்கன்னா டெட்டாக தான் இருக்குது. யாரும் என்ஜின் வாங்கக்கூட விரும்பல. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் ஸ்டார்டரில் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. மேபி இது ஒரு 10xலாம் ஈஸியாக பண்ணலாம். பட் மேபி லான்ச் பண்ணுறனால ஒரு 5x கொடுக்குற நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரனால, இல்லைனா இது வந்து அவாய்ட் தான் வந்து கொடுத்துருப்பேன். போல்கா ஸ்டார்டர் போன புல்ரனில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட் இந்த லான்ச் பேட் இதுவே வந்து கொண்டு வந்தாங்க. பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100x மேலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இவங்க எதுவும் பெரிய ஐடியாஸ் கொண்டு வரல. 25 மில்லியனில் இருக்கனால அவாய்ட் தான் கொடுத்துருப்பேன். பட் இவங்க தான் ஃபஸ்ட்டு லான்ச் பேடாக வந்தது. அண்ட் ஆல்சோ ஓரளவுக்கு ஏதோ ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரனால ஒரு 5x ஆனது வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு CD5 ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமிங்கோட மெயினான ஒரு லான்ச் பேடாக இருந்துகிட்ருக்காங்க. நிறைய கேம்ஸ் இப்போ கூட ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஒரு 60 சென்ட்டில் இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரைஸ் ரியாக்ஷன் ஆனது இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஸோ CD5 கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் நான் வந்து ஸ்டில் நம்புகிறேன். கேமிங் செக்டர் அகெயின் பூம் ஆகும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் CD5 சைட்லேருந்து வரும். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2xல தான் இருக்குது பாட்டமில் இருந்து. மேபி இந்த இடத்துலேருந்து CD5 வெரி ஈஸிலி 10 to 20x. ஐ வில் கிவ் இட் 20x. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம லிஸ்ட்டில் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபெரம் நெட்வொர்க் 2019லேருந்தே வந்துருக்கு. லிட்ரலாக ஒரு 200x மேலே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு லாஸ்ட் புல்ரனோட டாப்பில். மார்க்கெட் கேப்பும் பெருசாக கூட வந்து அப்போ போகல. ஒரு 100 மில்லியன் தான் மார்க்கெட் கேப் போயிருந்தது. ஸ்டில் இது லாட் ஆஃப் ஜூஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இவங்ககிட்ட நிறைய கேஷ் ஃப்ளோவும் வந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த ஃபெரம் நெட்வொர்க். ஸோ அண்ட் ஆல்சோ இன்ட்ராபரபிலிட்டியில் இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. லான்ச்பேட் தாண்டி நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்குபேஷன் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ரிலன்ட்லெஸ்ஸாக நிறைய இந்த ட்விட்டரில் இருக்கக்கூடிய சில்லஸ் இந்த ஃபெரம் நெட்வொர்க் ஆகட்டும், இந்த கார்பன் ப்ரௌசர் ஆகட்டும், ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அதிகமாக வந்து ஷெல் பண்ணுவாங்க. லான்ச்பேடில் இது 2 ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக ஷெல் பண்ணுறனால ஃபெரம் நெட்வொர்க் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப்பில் இருந்து ஒரு ஈஸியாக ஒரு 50x அப்படிங்கிறது ரொம்ப பாசிபிள். ஏன்னா ஒரு 4 மில்லியன்லேருந்து 50xனால் என்ன ஆகுது, ஒரு 200 மில்லியன். வெரி மச் பாசிபிள். மேபி 100x கூட வந்து புல் அவுட் பண்ணலாம். பட் இது நிறைய பேர் புது ப்ராடக்ட்ஸாக தான் வந்து பார்ப்பாங்க. ஃபெரம் நெட்வொர்க்கோட சார்ட் ஆல்ரெடி வந்து பெரிய ஒரு புர்ஜ் கலிஃபா மாதிரி இருக்கனால மேபி அந்தளவுக்கு போகுமான்னு தெரியல. கைஸ் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு கேமிங், ஏஐக்கு, லேயர் 1க்கு, மைக்ரோ கேப்புக்குன்னு நிறைய இந்த மாதிரி லிஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக, இன்ட்ரெஸ்டிங்காக, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருந்தது. பட் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்தா கட்டாயம் இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தது தேங்க்யூ. பாய்.